வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கவுனி அரிசி இட்லி மற்றும் கவுனி அரிசி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் 3 கப் கவுனி அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் இட்லி அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 கப் உளுந்து. ஃபஸ்ட்டு நம்ம கவுனி அரிசியை நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு அதை 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். உளுந்தை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசியையும் வெந்தயத்தையும் கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நமக்கு உளுந்து ஊறிச்சு. இதை நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கவுனி அரிசி, அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அந்த அரிசி வெந்தயம் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கிரைண்டரில் போட்டலாம். நம்ம கவுனி அரிசியை ஊற வச்ச அந்த தண்ணி இருக்குல்ல, அதையே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு அரிசி எல்லாமே அரைச்சாச்சு, அது ரெடி ஆயிடுச்சு. கவுனி அரிசி, அந்த இட்லி அரிசி, அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்து அரைச்சது இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம உளுந்து சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணாதான் இந்த மாவு புளிக்கும். அதனால் கையை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வெளியில் வச்சாலே போதும். மாவு நல்லா புளிச்சிரும். இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இட்லி தோசையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இட்லி செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தோசை செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டை லேசாக எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் தடவி வச்ச அந்த பிளேட்டில் நம்ம இந்த மாவு ஊற்றிடலாம். மாவு ஊற்றிட்டு நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி இட்லி குக்கரில் வச்சிடலாம். இந்த இட்லி சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கவுனி அரிசியில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம இதை இட்லி தோசையிலலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இட்லி குக்கரில் வச்சு அவிச்சிடலாம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நமக்கு சுவையான கவுனி அரிசி இட்லி ரெடி. இந்த இட்லி சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கவுனி அரிசி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசைக்கும் இதே மாவு தான். நீங்கள் தோசை அப்படியே சுடுறதா இருந்தாலும் சுடலாம். ஆனால் இது கூட நீங்கள் வெங்காயம் சேர்த்து அப்படியே சுட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு மீதம் இருந்தது அப்படின்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம். அதனால் ஒரே நாளில் யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இட்லி தோசையெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். டேஸ்ட்டில் மாறாது. இப்போ நம்ம சூடாக இருக்கிற தோசை சட்டியில் ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம்.
எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்ததும் நெக்ஸ்ட் சைடு திருப்பி போடலாம். உங்களுக்கு தேவைன்னா இது மேலே நீங்கள் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கியும் சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டலாம். இப்போ இந்த சைடும் வேகட்டும். இப்போ நமக்கு சுவையான கவுனி தோசை ரெடி. இந்த தோசையும் சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள்.